ஓபிஎஸ் அணியினரை பிஜேபி பின்னால் இருந்து இயக்குகிறது என்ற குற்றச்சாட்டு அரசியல் களத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக கருத்துக்கள் வெளியாகி வந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இந்த முக்கியமான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார். நேற்று கூட பிரதமர் மோடியை அவர் டெல்லியில் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி தொடர்பாக உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அரசியல் களத்தில் மிக முக்கியமான அறிவிப்பு என்றே நாம் இதை பார்க்கலாம். இதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபியின் ராஜா சந்தித்த போது அவர் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேசும்போது கூட மதச்சார்பற்ற வழியில்தான் ஜெயலலிதா அதிமுகவை வழிநடத்தி கொண்டிருந்தார். அந்த வழியிலேயே தாமும் இந்த கட்சியை வழிநடத்த இருப்பதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் அந்த கருத்துக்கு முரணாக தற்போது பிஜேபியோடு கூட்டணி குறித்த அறிவிப்பு உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு வெளியாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், மிக முக்கியமான அரசியல் ரீதியான அறிவிப்பாக இதை நாம் பார்க்க முடியும். நேற்று பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். இன்று இது குறித்த அறிவிப்பு பிஜேபியோடு கூட்டணி குறித்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். விரிவாக பதிவு செய்யுங்கள். கார்த்திகேயன், நீங்கள் குறிப்பிட்டது போல நேற்றுதான் பிரதமர் நரேந்திர மோடியை ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவருடைய அணியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல் வந்தன. அந்த அடிப்படையில் இன்று காலை சுமார் 10 நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் ட்விட்டரில் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் வலைதளத்தில் இது தொடர்பான ஒரு முக்கிய ஒரு செய்தியானது தற்போது வெளியிடப்பட்டது. அதாவது உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணி குறித்து தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதாவது ஓ பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் நெருக்கமாக உள்ளது என்ற ஒரு விஷயமானது தொடர்ச்சியாக இது போன்ற இந்த தகவலானது முன்வைக்கப்பட்ட ஒரு நிலையில் இந்த செய்தி என்பது, இந்த தகவல் என்பது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் பார்க்க வேண்டும். அது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக அரசியல் சூழ்நிலை பல்வேறு விதமான பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கருத்து என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உள்ளாட்சி தேர்தலும் தமிழகத்தில் விரைவில் நடைபெறும் நிலையில் இது தொடர்பாக இந்த செய்தியை எதற்காக பதிவிட்டுள்ளார் என்பதை நாம் உற்று நோக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட டெல்லியில் அவர் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூட அதாவது ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்ற ஒரு கேள்வியானது செய்தியாளர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் கூட வேட்பாளர்கள் யாரும் முடிவு செய்யப்படவில்லை. வேட்பாளர் தேர்வுக்கு பின்பாக எந்த கட்சிக்கு தன்னுடைய ஆதரவு என்ற விஷயத்தின் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொன்னாரே தவிர பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவு என்று தெரிவிக்கவில்லை. ஆனால் தற்போதைய நிலையில் ட்விட்டர் வலைதளத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற அந்த விஷயத்தை குறிப்பிட்டுள்ளார். அதனால் இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்க வேண்டும். பல்வேறு விதமான அரசியல் பரபரப்பு இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தற்போது இந்த செய்தியை எதற்காக குறிப்பிட்டுள்ளார் என்பதை உற்று நோக்க வேண்டும். கார்த்திகேயன், ஏற்கனவே விரைவில் பொது தேர்தல் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு, தமிழிசை சொன்னாங்க. அப்போதெல்லாம் அதிக முக்கியத்துவமாக கொடுத்து கருதப்படாத ஒரு கருத்து ஓபிஎஸ்ஸும் விரைவில் பொது தேர்தல் வரும்னு சொல்லுகிற போது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகியது, கேள்விகளுக்கும் அது உள்ளாக்கியது. ஆனால் 4 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சியை முழுமையாக முடிப்போம்னு எடப்பாடி தரப்புல தொடர்ந்து சொன்னாங்க. இப்போ கூட்டணி குறித்து அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னா விரைவில் பொது தேர்தல் வருங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? கார்த்திக், நீங்கள் குறிப்பிட்டது போல திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை ஆகட்டும் விரைவில் தமிழகத்தில் பொது தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கப்படும் பொழுது அது பெரிதாக எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த கருத்தை முன்வைக்கும் பொழுது அவர்கள் ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்தில் அவர் உட்பட 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு உள்ளது. தற்போது நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசிற்கு 122 எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் பல்வேறு எம்எல்ஏக்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக செயல்படுவதாக பல்வேறு விதமான தகவல்கள் யூகங்கள் வாயிலாக பரவி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு கூடுதலாக 5-10 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஆட்சி கல்வியதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளது. அதனை கருத்தில் கொண்டுதான் சட்டமன்ற தேர்தல் விரைவில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் கருதினார். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது என்பதை ஒருவராலும் கணிக்க முடியாத ஒரு நிலைதான் தற்போது தமிழகத்தில் உள்ளது. அந்த அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஒவ்வொரு கருத்தும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அவருடைய அமைச்சர்களும் மத்திய அரசுடன் நெருக்கமான ஒரு போக்கையை கையாண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தற்போது ஓ
பன்னீர்செல்வமும் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி உட்பட அமைச்சர்களை சந்தித்துள்ள நிலையில் விரைவில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் அடுத்த 3 நாட்களுக்கு டெல்லி செல்ல உள்ளதாக ஒரு தகவல் உள்ளன. டெல்லி சென்று அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வமின் கருத்து என்பது அடுத்தடுத்த அரசியல் கட்ட அந்த அடுத்த நகர்வுகளுக்கு எடுத்து செல்லும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், அதிமுக புரட்சி தலைவி அம்மானி அப்படிங்கிற பெயர்ல ஓபிஎஸ் தரப்புல இயங்குறாங்க, அதிமுக அம்மானிங்கிற தரப்புல அவங்க இயங்குறாங்க. இப்போ ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொன்ன பிறகு இப்ப இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல இவர் தலைமையில அந்த இணைப்பு இருக்கும், எல்லா அந்த தரப்பும் இவரோட வந்து சேர்வாங்கிற நம்பிக்கையில அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா? கதையின் அதாவது இணைப்பை பொறுத்தவரை அதிமுகவின் 2 அணிகளின் இணைப்பை பொறுத்தவரை அது நல்ல முறையில் தான் இப்போ அந்த பேச்சுவார்த்தை என்பது மறைமுகமாக நடைபெற்றாலும் கூட விரைவில் இந்த இணைப்பு சாத்தியம் என்றுதான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழகத்தில் ராஜபாளையத்தில் வைத்து பேட்டியளிக்கும் போது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதே போல இவர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை பொறுத்த வரைக்கும் விரைவில் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எட்டப்படும், 2 அணிகளும் ஒன்று சேரும், இரட்டை இலையை மீட்போம் என்றும் இவர்கள் தரப்பிலும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம் என்றால், அதாவது வெளிப்படையாக சொல்லப்படாவிட்டாலும் முதல்வர் பதவிக்கு யார் இருப்பது என்ற ஒரு கேள்வியானது 2 அணிகளிலும் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தான் முதல்வராக தொடர்வதற்காகவே அவர் விரும்புவதாகவும், அதே போல பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் 2 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர், அதனால் பன்னீர்செல்வம் தான் முதல்வர் பதவிக்கு என்று பன்னீர்செல்வத்தின் அணியின் அந்த ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். ஆனால் முதல்வர் பதவியை மையமாக கொண்டே இந்த 2 அணிகளின் இணைப்பு என்பது அடுத்தடுத்த 2 அணிகளின் இணைப்பு என்பது நிச்சயமாக அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு எடுத்து செல்ல முடியும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாகவே இந்த 2 அணிகளின் இணைப்பு விரைவில் சாத்தியமாகும் பட்சத்தில் உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் நடைபெறும். அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான கூட்டணி விஷயத்தில் தான் தற்போது பன்னீர்செல்வம் தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணக்கமாக ஒரு போக்கை கையாண்டு வருகிறது என்று தமிழக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக சொல்லி வரும் நிலையில் இந்த செய்தி என்பது ஒரு மிக முக்கியமாகத்தான் பார்க்க வேண்டும். கார்த்திகேயன், எடப்பாடி தரப்பு இதை எப்படி அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஏன்னா அமைச்சரவை கூட்டத்தில் கூட பிரதமர் மோடியையோ மத்திய அரசையோ விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய அமைச்சரவை சகாக்களுக்கு அவர் ஆலோசனை சொன்னதாக பேசப்பட்டது. அதன் பிறகு கூட அந்த அணுகுமுறையிலெல்லாம் மாற்றம் தெரிந்தது. மெட்ரோ விழாவில் வெங்கைய நாயுடு கலந்துக்கிட்டாரு. அங்கே எல்லா விதமான ஆதரவும் இருக்கும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு சார்பாக அப்படின்னு அவர் உறுதிமொழியை கொடுத்தார். அதற்கு பிறகு ஒரு இணக்கமான சூழலை எடப்பாடியும் மத்திய அரசோடு கையாள்வதை தெரிகிறது. இப்போ இந்த கருத்தை அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தராது அப்படின்னு எடுத்துக்கலாமா, ஒரு அதிர்ச்சியான கருத்தா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? காதில் நிச்சயமாக இந்த கருத்து என்பது ஒரு மிக முக்கிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கருத்தாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அந்த அணியினர் எடுத்துக்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசை பொறுத்தவரை அவருடைய அமைச்சர்கள் வரிசையாக ஒவ்வொருவராக நேரடியாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து வருகிறார்கள். கடந்த 1 வார காலமாகவே நாம் தொடர்ச்சியாக அந்த செய்திகளை பார்த்தோம் என்றால், முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 23ஆம் தேதி அன்று ஜிஎஸ்டி அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நேரடியாக சென்றார். அதன் பிறகு அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். பிரதமரை பார்ப்பதற்கு முயற்சி மேற்கொண்டாலும் மத்திய அமைச்சர்களை அவர் பார்த்து வந்தார். அதன் பிறகு மின்துறை அமைச்சர் தங்கமணி பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார். தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை ஆர்பி உதயகுமாரும் அதே போல நிதின் கட்கரியை எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்களும் தொடர்ச்சியாக சந்தித்து வருவது என்பது மத்திய அரசுடன் தாங்கள் இணக்கமாகத்தான் உள்ளோம். அதே போல நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக அமைச்சரவை கூட்டத்திலே வைத்து மத்திய அரசையோ பிரதமர் நரேந்திர மோடியோ யாரும் விமர்சிக்க வேண்டாம், அமைச்சர்கள் யாரும் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டாம், அவர்களை விமர்சித்து எந்த விஷயத்தையும் பொதுக்கூட்டங்களிலும் பேச வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இவர்களும் இணக்கமாக தான் உள்ளார்கள். ஆனால் பன்னீர்செல்வம் அதாவது 2 பேரையும் ஒப்பிடும் பொழுது பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் என்ற ஒரு விஷயமானது தொடர்ச்சியாகவே இவர்கள் தரப்பிலும் எடப்பாடி பழனிசாமி அணியை பொறுத்தவரையும் அவர்கள் தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது. அதே போல எதிர்க்கட்சிகளும் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் இந்த கருத்து என்பது எடப்பாடி பழனிசாமி அரசில் உள்ள அமைச்சர்களாகட்டும் அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களாகட்டும் இது ஒரு மிகவும் ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தாகத்தான் பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 95% தொண்டர்கள் தம் பக்கம் இருப்பதாக பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். அதனால 95% தொண்டர்களும் இவருடைய இந்த முடிவை பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிற முடிவை ஏத்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல சசிகலா தரப்பு தினகரன் தரப்பு வந்து பகிரங்கமாக பிஜேபி மேல விமர்சனங்களை வைக்கலனா கூட அவங்களுக்கு ஆதரவான 2ஆம் கட்ட தலைவர்கள் விவாதங்கள்ல வருகிற போது பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை பல்வேறு
கட்டங்கள்லையும் முன் வச்சாங்க. இப்போ பிஜேபியோட கூட்டணி அப்படிங்கிறத தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க, அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு எடுத்துக்கிறது? கார்த்திகேயன், நீங்கள் குறிப்பிட்டது போல பன்னீர்செல்வம் 95% தொண்டர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக சொன்னாலும், அதிமுகவை பொறுத்தவரை ஒரு ஒரு மாபெரும் இயக்கம். சுமார் 1.5 கோடி தொண்டர்கள் அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியின் உறுப்பினராக உள்ளார்கள். இரண்டு தரப்புமே வெவ்வேறு இந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளாக இரண்டுபட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட பிறகு இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்கு இரண்டு அணிகளுமே போராடி கொண்டிருக்கிறது. தங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யும் பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து தாக்கல் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இரண்டு தரப்புமே பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உள்ளது. ஆனால் பன்னீர்செல்வம் அணியின் இந்த கருத்தை அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறார்கள், அவர்கள் என்ன கருத்தை வெளிப்படுத்த போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். கார்த்திகேயன்.